ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று ஈவினிங் எடுத்தது. ஆனால் என்னால் ஈவினிங் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதான் இன்றைக்கி நான் போடுறேன். நேற்று நைட்டு வந்து தக்காளி சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். நேற்று வந்து பகல் ஃபுல்லாக எங்கள் ஊரில் ஷடவுன். ஸோ சாப்பாடு வந்து தயிர் சாப்பாடாக சாப்பிட்டு நான் ஈவினிங் வந்து நல்லா உரப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து தக்காளி சாதம் சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் இது கொஞ்சம் பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து எக் தான் பாயில் பண்ணியிருந்தேன். பிகாஸ் பசங்களுக்கு அது தான் சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி போட்டு நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு பொடி போட்டு நல்லா உரப்பாக ரொம்ப ரொம்ப எம்மியாக எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் நான் தக்காளி சாதம் நான் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து ரொம்ப குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம், வேலையும் ரொம்ப ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருந்தேன். குக்கரில் வைக்கிற எல்லா சாதத்துக்கும் தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுட்டா போதும், சூப்பராக வந்துடும் எல்லாமே. அது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்களே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ரொம்ப கரெக்டாக ரெடியாக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து நைட்டு கடையில் சாப்பிட்லாம் தான் நினச்சேன். பட் நானே சூடாக தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.